ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான உருளைக்கிழங்கு வறுவல். நல்ல ஒரு ஸ்பெஷலான மசாலா சேர்த்து ஒரு பர்ஃபெக்டான உருளைக்கிழங்கு பொடி மாசுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல மீல்ஸோட ஒரு சைட் டிஷ்ஷாக வைக்கிறக்கும், வெரைட்டி ரைஸஸ்க்கு தொட்டுக்கிறக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. பர்டிகுலர்லி சாம்பார் சாதம், தயிர் சாதத்தோடலாம் ஒரு பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். சப்பாத்தி மேலே இந்த உருளைக்கிழங்கு வறுவல் வச்சு அப்படியே ரோல் பண்ணி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. பூரிக்கும் நல்ல காம்பினேஷன். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபி. புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட இந்த உருளைக்கிழங்கு வறுவல் ஜம்முன்னு பண்ணிடலாம். நல்ல ஒரு டேஸ்டியான உருளைக்கிழங்கு வறுவல் டேஸ்ட் பண்ணலாம். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஒரு 3 உருளைக்கிழங்க நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 350 கிராம் இருக்குங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு மேலே நல்லா தண்ணி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ குக்கரை ஸ்டவ்வில் வச்சு மூடி வச்சு வெயிட் போட்டு விட்டு ஒரு 3 விசிலுக்கு வேக வச்சு எடுப்போம். உருளைக்கிழங்கு பர்ஃபெக்டாக வெந்துடும். அது வெந்துட்டுருக்கிற அந்த டைம் கேப்பில் இங்கே ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. இங்கே ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது கூட ஒரு 10 to 12 பல் பூண்டு. இங்கே பூண்டோட சைஸ் பாருங்கள், சின்ன சின்னதாக இருக்குது, அதனால நான் இவ்வளோ சேர்த்துக்கிறேன். நீங்கள் எடுத்துக்கிட்ட பூண்டு சைஸத்தை பொறுத்து நீங்கள் அளவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு 10-15 புதினா இலைகள், இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. வாசனையும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அடுத்ததாக ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. உருண்டை மிளகாய், நல்ல காரமான மிளகாய் சேர்த்துக்கிறேன். இங்கே நம்ம உருளைக்கிழங்கு கொஞ்சம் நிறையா தான் எடுத்துருக்குறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி காரம் போடும்போது தான் நம்மளுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சம் கட் பண்ணி இப்படி போட்டுப்போம். தண்ணி விடாமல் இந்த அளவுக்கு பருப்பருன்னு அரைச்சிக்கணும். அவ்வளோதான். நல்லா கமகமன்னு வாசனையோட மசாலா ரெடியாக இருக்குது. இங்கே உருளைக்கிழங்கும் வெந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இங்கே 3 விசில் ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். பர்ஃபெக்டாக வெந்திருக்குங்க. இப்போ உருளைக்கிழங்கை வெளியே எடுத்து வச்சுட்டு நம்ம அந்த மேலே தோலை உரித்து எடுத்துருவோம். வெந்த உருளைக்கிழங்குல கம்ப்ளீட்டாக தோல் உரித்து எடுத்தாச்சு. இதை இந்த மாதிரி மசிச்சு வச்சுக்கணும். ரொம்ப கம்ப்ளீட்டாக மசிக்க வேண்டாம், கொஞ்சம் பீஸாக இருக்கிற மாதிரி மசிச்சுக்கோங்க. அப்போ அதை வறுவல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அடுத்ததாக நம்ம இங்கே ஸ்டவ்வில் நல்ல ஒரு அடிக்கணமான கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் கடுகுளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். இந்த கடுகுளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ இதில் ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயத்தை சன்னமாக நீளமாக கட் பண்ணி சேர்த்துருவோம். வெங்காயம் நல்லா கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுறலாங்க. ஒரு 1-2 நிமிஷம் வதக்கி விடுங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துருவோம். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கி விட்டுட்டு அடுத்ததாக இதில் நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற மசாலா விழுது கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். இங்கே எல்லாமே நம்ம பச்சையாக சேர்த்து அரைச்சிருக்கிறோங்க. ஸோ இந்த ஆயிலில் கொஞ்சம் நேரம் இது வதங்கி வரட்டும். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுத்ததாக இங்கே நான் பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேங்க. இங்கே நான் சேர்க்கறது ஃப்ரோசன் பீஸு. ஸோ அதனால் நான் அப்படியே டைரெக்டாக இந்த எண்ணெயில் போட்டு வதக்கிக்கிறேன். இது குயிக்காக வெந்துடும். இதே நீங்கள் ஃப்ரெஷ் பீஸ் எடுத்துக்கிறதா இருந்தால் கொஞ்சம் வேக வச்சு சேர்த்துக்கோங்க. காய்ந்த பட்டாணின்னா நம்ம கொஞ்சம் ஊற வச்சு வேக வச்சு சேர்த்துக்கலாம். இந்த பட்டாணி சேர்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த உருளைக்கிழங்கு வறுவல் ஹெல்த்துக்கும் நல்லதும் கூடங்க. பட் பட்டாணி சேர்க்கிறது ஆப்ஷனலுங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்த்துருவோம். உப்பு சேர்த்து நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ரெடியாக வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா ஈவனாக கலந்து விட்டுருவோம். நல்லா இந்த உருளைக்கிழங்கு இந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும்.
ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பொறுமையாக நல்லா கலந்து விடுங்க. அதாவது இந்த மசாலா உருளைக்கிழங்கு மேலே நல்லா கோட்டாகணும். ஸோ நல்லா கீழே இருந்து எடுத்து விட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதை அப்படியே ரோஸ்ட் ஆக விடுங்க. ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே அது ஃப்ரை ஆகட்டும். ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. அப்பப்போ அப்படியே கலந்து விட்டுட்டே இருங்க. இப்படி ஒவ்வொரு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா அப்படியே கீழே இருந்து எடுத்து மேலே போட்டு அப்படியே கலந்து விட்டு அதை அப்படியே ஃப்ரை ஆக விடுங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அந்த மசாலாவோட அந்த உருளைக்கிழங்கு நல்லா வதங்கி வரட்டும். ஃபைனலாக மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, அருமையான சுவையான உருளைக்கிழங்கு வறுவல், உருளைக்கிழங்கு மசாலா பொடி மாஸ் ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப நல்லாயிருக்குங்க. இது சாதத்துக்கூட மட்டும் இல்லாமல் சப்பாத்தி பூரியோடவும் நம்ம வச்சு சாப்பிடலாம். நல்லா சாஃப்டாக சப்பாத்தி செஞ்சு இந்த மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு மசாலா பொடி மாஸ் பண்ணி வச்சு ரோல் பண்ணி நம்ம பேக் பண்ணி லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்பலாங்க. குழந்தைங்கள்லாம் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்கள் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். ஒரு சிம்பிளான ரெசிபி, எல்லா விதமான வெரைட்டி ரைஸஸோடவும் நல்லா பொருத்தமாக இருக்கும். சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதத்தோடலாம் ஒரு பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.